வணக்கம். லாஸ்ட் வீடியோல float, clear, displayன்ற attribute என்னன்றத பார்த்தோம். இந்த வீடியோல அதை எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். முதல்ல float and clear attribute பத்தி பார்க்கலாம். நான் எக்ஸ்ட்ராவா பேஸ்ட் பண்ண இந்த paragraph முதல்ல delete பண்ணிட்டு இந்த paragraph காப்பி பண்ணி கீழ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல breakன்ற லைன் பிரேக் நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த பேராகிராஃப்க்கும் நடுவுல எனக்கு நிறைய ஸ்பேஸ் வேணும்ன்றதுக்காக இந்த பிரேக்ன்ற டாக் நான் யூஸ் பண்றேன். இல்ல ஸ்டைல் நான் எடுத்துறேன். இந்த பேராகிராஃப் மேல நான் இமேஜ் டாக் கொடுக்கிறேன். இந்த இமேஜ் கொடுக்க நான் சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்றேன். இந்த ஆட்ரிபியூட்ல அந்த இமேஜோட பாத்தை நான் கொடுத்துக்கிறேன். என்னோட HTML ஃபைல் நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதே இடத்துல நான் கொடுத்துக்கக்கூடிய இமேஜும் இருக்கிறதுனால அந்த இமேஜோட நேமை மட்டும் இந்த சோர்ஸ்ன்ற ஆட்ரிபியூட்ல நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்ப ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்திருக்க இமேஜும் அதுக்கு கீழே நம்ம கொடுத்திருக்க பேராகிராஃபும் நமக்கு வெப்பேஜ்ல டிஸ்ப்ளே ஆயிருக்கு. இப்போ இந்த floatன்ற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணலாம். என்னோட வெப்பேஜ்ல இந்த இமேஜுக்கு சைடுல இந்த பேராகிராஃப் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும்னா நான் இந்த இமேஜ்ல போய் ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல float கொடுத்து left hand கொடுக்கிறேன். இப்போ ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நம்மளோட வெப் பேஜ்ல நம்ம இமேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இமேஜை கொடுத்து அதுக்கு ரிலேட்டடா நம்ம டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண இந்த floatன்ற ஆட்ரிபியூட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே பேராகிராஃப் நான் காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபைல போய் சேவ் பண்ணிட்டு HTML ஃபைல் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு ரெண்டு பேராகிராஃப் இந்த இமேஜ் டாக்கு சைடுல வந்துச்சு. ஆனா அடுத்த பேராகிராஃப்ல எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துச்சு. இதுல நம்ம கிளியர்ன்ற ஆட்ரிபியூட் எப்ப யூஸ் பண்ணலாம்னா இப்போ இந்த இமேஜை நான் பெருசா சேஞ்ச் பண்றேன். இமேஜ் டாக்ல ஸ்டைல்ல போய் width and height கொடுத்துக்கலாம். width 400 பிக்சல், height 200 பிக்சல் கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓபன் பண்ணி நாம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு அந்த இமேஜ் கொஞ்சம் பெருசா இருக்கு. ஆனா height எனக்கு இன்னும் சேஞ்ச் பண்ணணும். நான் heightல போய் ஒரு 400 கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ இந்த 4 பேராகிராஃப்மே எனக்கு இந்த இமேஜோட சைடுல வந்துச்சு. ஆனா இதோட பாதி கண்டென்ட் மட்டும் எனக்கு இந்த இமேஜ் கீழே வந்துச்சு. எனக்கு இப்படி டிஸ்ப்ளே பண்ண வேண்டாம். இந்த பேராகிராஃபும் இந்த இமேஜ் கீழே வேணும்னா அப்ப கிளியர்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடைசியா கொடுத்திருக்க பேராகிராஃப் மட்டும் தான் எனக்கு கீழே வேணும். சோ அதனால அந்த பேராகிராஃப்ல போய் நான் ஸ்டைல்ன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதுல கிளியர் கொடுக்கிறேன். அந்த இமேஜ் எனக்கு லெஃப்ட் சைடுல இருக்கு. சோ அதனால நான் லெஃப்ட் ஹேண்ட் கொடுக்கிறேன். ஏன்னா இந்த பேராகிராஃப் எனக்கு லெஃப்ட் சைடுல வேணும். இந்த ஃபைலை போய் சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓபன் பண்ணி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா அந்த பேராகிராஃப் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கீழே வந்துரும். நம்ம வெப்சைட் ஒரு இமேஜ் கொடுத்து அதுல பாதி கண்டென்ட் அந்த இமேஜோட சைடும் மீதி கண்டென்ட்ஸ்லாம் அந்த இமேஜ் கீழே கிரியேட் பண்ணோம்னா இப்ப இந்த float and clear attribute நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து டிஸ்ப்ளே ஆட்ரிபியூட் எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். இந்த டிஸ்ப்ளே ஆட்ரிபியூட்ல 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்லைன், பிளாக், இன்லைன் பிளாக், நன். முதல்ல பிளாக்னா என்ன, இன்லைன்னா என்னன்றத பார்ப்போம். நான் ஒரு ஹெட்டிங் டாக் கொடுக்கிறேன். இதுல மை ப்ரோக்ராமிங் லைன் டைப் பண்றேன். இந்த H1 டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
இதே காப்பி பண்ணி நான் திரும்ப பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது இல்லாம ஸ்பான் டாக் கொடுத்துக்கிறேன். இதுல ராகேஷ் டைப் பண்ணிக்கிறேன். ஸ்பான் டாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இத காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுல h1 tag யூஸ் பண்ணிருக்கல, இது block element, span tag வந்து inline element. ஏன் அப்படின்னா இப்ப இந்த h1 tag கொடுத்து நான் கொடுத்திருக்க டெக்ஸ்ட் வந்து எனக்கு அடுத்தடுத்த லைன்ல டிஸ்ப்ளே ஆகும். சோ அதனால வந்து இது block element. span வந்து நான் வந்து 3 சென்டென்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் அடுத்தடுத்த லைன்ல. ஆனா நான் சேவ் பண்ணி என்னோட வெப் பேஜ் போய் பார்த்தேன்னா இந்த மூணுமே ஒரே லைன்ல தான் எனக்கு டிஸ்ப்ளே ஆகும். இப்போ நான் பார்க்கலாம், ஃபைல போய் சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓபன் பண்ணி நான் வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்க, மை ப்ரோக்ராமிங் லைன் நான் ஹெட்டிங் 1 டாக் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே வந்து எனக்கு அடுத்தடுத்த லைன்ல வந்துருச்சு. பேராகிராஃப் நம்ம கிரியேட் பண்ணோம், எல்லா பேராகிராஃபையும் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். நடுவுல பிரேக் டாகே நான் கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்கா அது எனக்கு வந்து நியூவா ஒரு லைன்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ இந்த பிரேக் ஹெட்டிங் 1 டாக்லாம் வந்து பிளாக் எலிமெண்ட். நான் ஸ்பான் டாக் கொடுத்து 3 நேம் வந்து கொடுத்தேன், அடுத்தடுத்த லைன்ல தான் நான் கொடுத்தேன். ஆனா என்னோட வெப் பேஜ்ல ஒரே லைன்ல வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சோ இதுதான் வந்து இன்லைன் எலிமெண்ட். இந்த பிளாக் எலிமெண்ட்டும் இன்லைன் எலிமெண்ட்டும் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம்ன்றத பார்ப்போம். இந்த பிளாக் இன்லைன்றது வந்து ஒரு ஆப்ஷன் எலிமெண்ட் தான். இது வந்து டிஸ்ப்ளேன்ற ஆட்ரிபியூட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். டிஸ்ப்ளேல வந்து மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிளாக், இன்லைன், இன்லைன் பிளாக், நன். இது என்னென்னன்றத பாப்போம். பிரேக் டாக் வந்து முதல்ல கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் வந்து நம்ம கொடுத்துப்போம். இத வந்து டிவிஷன் டாகா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டிவிஷன் டாகும் வந்து ஒரு பிளாக் எலிமெண்ட் தான். நம்ம என்ன டெக்ஸ்ட் அண்ட் கலர்ஸ் கொடுக்குறோமோ அது எல்லாமே வந்து இந்த சென்டென்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். இதுவே இன்லைனா இதுக்கு நடுவுல ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் மட்டும் நான் ஸ்பான் டாக், ஆங்கர் டாக்லாம் யூஸ் பண்ணி அதுக்கு மட்டும் நம்ம லிங்கா அந்த டெக்ஸ்ட் மட்டும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி காட்டலாம். அதான் வந்து இன்லைன். சோ இந்த பேராகிராஃப்ல ஒரு சென்டென்ஸ் மட்டும் நான் ஸ்பான் டாக் யூஸ் பண்றேன். ஸ்பான் ஓபனிங் அண்ட் ஸ்பான் க்ளோசிங் டாக் கொடுக்கிறேன். கொடுத்துட்டு இந்த ஸ்பான் டாக்ல நான் ஸ்டைல் வந்து அப்ளை பண்றேன். எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்லாம் வந்து பிளாக் கலர்ல தான் என்னோட வெப் பேஜ்ல டிஸ்ப்ளே ஆகும். ஆனா இந்த டெக்ஸ்ட் மட்டும் எனக்கு வேற கலர்ல வந்து டிஸ்ப்ளே ஆகணும். சோ அதுக்காக தான் வந்து நம்ம ஸ்பான் டாகே கொடுப்போம். இந்த ஸ்பான் டாக் தான் வந்து இன்லைன் எலிமெண்ட். நம்ம நடுவுல ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் ஒரே லைன்ல வந்து நம்ம டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்ணோம், இதெல்லாம் தான் வந்து இன்லைன் சொல்லுவாங்க. நான் கலர் வந்து ரெட்னு கொடுக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு வந்து இந்த பேராகிராஃப் எல்லாமே பிளாக்ல இருக்கு, ஆனா அந்த ஸ்பான் டாக் மட்டும் எனக்கு ரெட்ல இருக்கு. இந்த பேராகிராஃப் வந்து ஒரு பிளாக் எலிமெண்ட், இது ஸ்பான் டாக் வந்து இன்லைன் எலிமெண்ட். இது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய டெக்ஸ்டோ சென்டென்ஸோ வந்து ஒரு நியூ லைன்ல வந்து நமக்கு கிரியேட் ஆச்சுன்னா அது வந்து பிளாக் எலிமெண்ட். நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சென்டென்ஸ்லயோ பேராகிராஃப்லயோ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணியிருந்தா அந்த சென்டென்ஸ்குள்ளேயே வந்து அந்த டேக் வந்து டிஸ்ப்ளே ஆச்சு, அது வந்து இன்லைன் எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணிருந்தோம், அதுக்குள்ள வந்து ஒரு ஸ்பான் டாக் கொடுத்துருந்தோம். இந்த பேராகிராஃப்ன்றது வந்து ஒரு பிளாக் எலிமெண்ட். இது கீழே வந்து நான் வந்து ஏதாவது சென்டென்ஸ் நான் கிரியேட் பண்ணனா எனக்கு இந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகாது, எனக்கு நியூவா ஒரு லைன்ல தான் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ அதனால இது பிளாக் எலிமெண்ட். ஆனா இந்த ஸ்பான் டாக் வந்து
நான் அந்த பேராகிராஃப்க்கு நடுவுல கொடுத்துருக்கேன். ஒரு டேக் அப்ளை பண்ணனா எனக்கு அது அடுத்த லைன்ல வந்துச்சுன்னா அது பிளாக் எலிமெண்டா இருந்திருக்கு. இப்போ வந்து அந்த சென்டென்ஸ்க்கு பக்கத்துலயே வந்து கிரியேட் ஆகுறதுனால சோ இந்த ஸ்பான் டேக் வந்து ஒரு இன்லைன் எலிமெண்ட். இப்போ நம்ம டிஸ்பிளேல வந்து 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் வந்து HTML டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி இல்ல இந்த ஸ்பான் டேக் இருக்குல்ல இந்த டேகுக்கு மட்டும் நான் வந்து டிஸ்பிளேன்ற ஆட்ரிபியூட் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே நான் பிளாக்னே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓபன் பண்ணி நான் வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். நான் பிளாக் எலிமெண்ட்னாலே ஒரு நியூ லைன்ல தான் வந்து டிஸ்பிளே ஆகும்னு சொன்னேன். ஸ்பான் டேக் வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னா நடுவில் நமக்கு ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும்னாலோ இல்ல அந்த டெக்ஸ்ட் ஹைலைட் பண்ணணும்னா இந்த ஸ்பான் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே வந்து பிளாக்ன்ற ஆப்ஷன்ல வேணும் நான் கொடுத்துட்டேன். ஸோ அதனால அந்த ஸ்பான் டேக் வந்து எனக்கு நியூ லைன்ல வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து பிளாக் எலிமெண்ட். இந்த டிஸ்பிளேவை வந்து நான் இன்லைன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்பான் டேக்னாலே டெக்ஸ்ட்டுக்கு நடுவுல நம்ம டெக்ஸ்ட் ஏதாச்சும் வந்து ஆட் பண்றனாலோ இல்ல அந்த டெக்ஸ்ட் ஹைலைட் பண்றதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ இன்லைன் டேக்ன்றது வந்து ஒரு கண்டினியூஸ் டேக் தான். நம்ம கொடுக்குற டேக்ஸ்லாம் வந்து கண்டினியூஸா வந்து அடுத்தடுத்த லைன்ல நமக்கு வந்து வந்துச்சுன்னா அது வந்து ஒரு இன்லைன் எலிமெண்ட் தான். ஸோ இந்த ஸ்பான் டேக்கும் வந்து ஒரு இன்லைன் எலிமெண்ட் இருக்கு. நான் டிஸ்பிளேன்ற ஆட்ரிபியூட் கொடுக்கலனாலும் இது வந்து எனக்கு ஒரே லைன்ல தான் டிஸ்பிளே ஆகும். அடுத்து இந்த டிஸ்பிளேல போய் நான் நன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு அந்த ஸ்பான் டேக் மட்டும் டிஸ்பிளே ஆகல. ஏன்னா அந்த ஸ்பான் டேக்ல தான் நான் டிஸ்பிளே வந்து நன் கொடுத்துருக்கேன். இதுவே நான் பேராகிராஃப்ல போய் டிஸ்பிளே வந்து நன் கொடுத்துருந்தா எனக்கு இந்த பேராகிராஃபே டிஸ்பிளே இருக்காது. ஸோ நம்மளோட வெப் பேஜ்ல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் கண்டென்ட் இமேஜ் இதோட டிஸ்பிளே வந்து நமக்கு இது டிஸ்பிளே ஆகணும்னா நம்ம வந்து அங்க டிஸ்பிளேன்ற ஆட்ரிபியூட் கொடுக்க வேண்டாம். அதுவே நமக்கு அங்க டிஸ்பிளே ஆக வேண்டாம் நம்மளோட வெப் பேஜ்லனா நம்ம டிஸ்பிளேன்ற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி நன்னு நம்ம கொடுத்தோம்னா நம்மளோட வெப் பேஜ்ல அது டிஸ்பிளே ஆகாது. ஸோ இதுக்காக நம்ம நன்னுன்ற ஆப்ஷன் யூஸ் பண்றோம். லாஸ்டா இன்லைன் பிளாக். இந்த இன்லைன் பிளாக் வந்து நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ஒரு பேராகிராஃப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அதுல வந்து ஒரு சென்டென்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு சென்டென்ஸ் ஹைலைட் பண்ணி காட்டுறோம்னாலே அது வந்து ஒரு இன்லைன் எலிமெண்டா தான் இருக்கும். நான் வந்து இதுல ஸ்பான் டேக் யூஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்பான் டேக்ல நான் கொடுக்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து எனக்கு ஒரு நியூ லைன்ல வேணும் அப்படின்னா அப்போ வந்து இந்த இன்லைன் பிளாக்ன்ற ஆப்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளாக்னு கொடுத்திருந்தா எனக்கு வந்து நியூ லைன்ல இருந்து ஒரு சென்டென்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இவன் இன்லைன் கொடுத்திருந்தா ஆல்ரெடி நான் எந்த இடத்துல வந்து அந்த சென்டென்ஸ் முடிச்சிருக்கணும் அதே இடத்துல இருந்து எனக்கு கண்டினியூ ஆகும். இன்லைன் பிளாக்னா ஒரு பெரிய பேராகிராஃப்ல ஒரு இன்லைன் டேக் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். டேக் வந்து எனக்கு ஒரு நியூ லைன்ல கிரியேட் ஆகணும். அந்த டெக்ஸ்ட்டுக்கு கண்டினியூவா கிரியேட் ஆகாம எனக்கு நியூவா கிரியேட் ஆகி நான் அதுல வந்து நான் கிரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட்டை பத்தி சொல்லணும் இல்ல ஏதாச்சும் இமேஜஸ் அந்த மாதிரி நான் கொடுக்கணும்னா அப்ப இந்த இன்லைன் பிளாக்ன்ற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலான்றத பார்க்கலாம். இன்லைன் பிளாக்னு கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி வெப்சைட் போய் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகல. நான் ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஒரு பேராகிராஃப்க்கு ஸ்பான் டேக் யூஸ் பண்ணி கலர் கொடுக்கணுமோ அதே மாதிரி தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த இன்லைன் பிளாக் வந்து என்ன ஒர்க் பண்றதுன்றத நம்ம எப்படி பார்க்கலாம்னா இப்ப ஸ்டைல்ல போய் நான் வித் அண்ட் ஹைட் கொடுக்குறேன். வித் வந்து 600 பிக்சல் கொடுக்குறேன். ஹைட் வந்து 100 பிக்சல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி HTML ஃபைல் ஓபன் பண்ணி வெப் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு அந்த டெக்ஸ்ட் மட்டும் ஒரு நியூ லைன்ல கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இப்ப இந்த இதுக்கு மட்டும் நான் வந்து பார்டர் வந்து அப்ளை பண்றேன்.
பார்டர் வந்து எனக்கு 3 பிக்சல் வேணும். அந்த பார்டரோட கலர் வந்து எனக்கு ப்ளூ கலர்ல வேணும். ஸோ அதனால நான் பார்டர் கலர் கொடுக்குறேன். அதுல ப்ளூன்னு நம்ம டைப் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த பார்டர் வந்து எனக்கு எந்த மாதிரியான ஸ்டைல்ல வேணும், எனக்கு வந்து சாலிடா வேணுமா, டாட்டடா வேணுமா, டேஷ்ல வேணுமான்றத நான் மென்ஷன் பண்ண பார்டர் ஸ்டைல் கொடுத்துக்கிறேன். அதுல சாலிட் டைப் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஃபைலை சேவ் பண்ணி நம்மளோட வெப்பேஜ் வந்து ஓபன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நமக்கு வந்து நம்ம கொடுத்துக்கக்கூடிய அந்த ஸ்பேன் டேக் வந்து பார்டர் கிரியேட் ஆயிருக்கும். இதுவே டிஸ்பிளேல வந்து நான் வெறும் இன்லைன் கொடுத்திருந்தா எனக்கு வந்து பார்டர் டிஸ்பிளே ஆகும், ஆனா வித் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகாது. நான் வந்து வித் அண்ட் ஹைட் வந்து கொடுத்துருக்கேன், ஆனா அது வந்து இன்லைன்ற ஆப்ஷனை சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. நம்ம ஒரு பேராகிராஃப்ல ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்டுக்கு வந்து கலரிங்கோ இல்ல டெக்ஸ்ட் ஆட் பண்ணனாலும் அப்படி மட்டும்தான் இந்த இன்லைன்ற ஆப்ஷன் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த இன்லைன் பிளாக் வந்து நம்ம ஒரு பேராகிராஃபோ இல்ல இமேஜஸோ எது வேணாலும் அந்த டேக்குள்ள நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம டிஸ்பிளேல வந்து இன்லைன் பிளாக்ன்ற ஆப்ஷன் கொடுக்கறது மூலமா இன்னைக்கு நம்ம ஃப்ளோட், கிளியர், டிஸ்பிளே ஆட்ரிபியூட் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்ன்றத பார்த்தோம். இந்த ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ணி நம்மளோட வெப்பேஜை இன்னும் லுக்கா அட்ராக்டிவா நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்மளோட HTML சீரீஸை பார்த்த ஒரு வியூவரோட கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோல இருந்து நம்மளோட HTML சீரீஸோட நெக்ஸ்ட் டாபிக்கை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.